வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். நம்ம வீடியோ வந்து இப்போ கண்டினியூஸாக போடுறதில்ல. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூஸாக போடுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் யூனிட் 2 வந்து நம்ம முடிச்சிருக்கோம். யூனிட் 1ல் டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருக்கேன் வீடியோ. அண்ட் தென் யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து க்ரனாலஜிக்கலாக போடலாம். ஐ மீன் வந்துட்டு அதுக்கு அடுத்து கரெக்டாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூனிட் 1 போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 2 வந்து அப்லோட் ஆகும். யூனிட் 3 வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1ல் ஃபுல் ரிவிஷன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான யூனிட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பழமையான வரலாறு அப்படின்னும் போது வெயிட் பண்ணுங்கள். பழமையான வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது 2 விதத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், அதாவது தொல்லியல் மூலங்களாகவும் பண்டைய கால ஆவணங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேறு எப்படி ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் வச்சு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா எக்ஸ்ப்ளோரேஷன், எஸ்கேவேஷன், எபிகிராஃபி அண்ட் நியூமஸ்மாட்டிக்ஸ் மானுமெண்ட் ஆய்வு மூலிமா, அகழாய்வு மூலிமா, கல்வெட்டுகள் மூலிமா, நாணயங்கள் மூலிமா, நினைவு சின்னங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கட்டிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மானுமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிட்ரரி சோர்சஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். எப்படி லிட்ரரி சோர்சஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா, நான் ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் சொன்னதே தான். ஒருத்தர் இப்போ எழுத்து முறை அப்படின்றத வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவி வழி கேள்வி வழியாக கேட்ட நாணத்தை வைத்து எழுதுவது ஒரு விதமாகவும், இன்னொன்று நடந்ததை நடந்தபடியே எழுதுவது ஒரு விதமாகவும் இருக்கும். வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் லிட்ரரியில் பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரசருடைய பயோகிராஃபி இருக்குது, இப்போ பாபருடையது இருக்குது, துசுகை பாபரி இருக்குது, இல்லை துஸ்கி பாபரி இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, இப்போ காந்தியடிகளுடைய ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. அந்த மாதிரி அவர்களுடைய பயோகிராஃபி வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பின்னாடி வந்து வெஹிக்கல் சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன் வந்து. ஸோ வந்து இந்த தீபம் ஃபெஸ்டிவல் காரணமாக வந்துட்டு ரோட்ஸில் வந்துட்டு ரொம்ப வெஹிக்கல்ஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். முடிஞ்சால் ஹெட்செட் இல்லை ப்ளூடூத் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முதல்ல பார்த்தது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டைப்பிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்சிங்கில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு தமிழில் விவரிக்கிறேன். எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வு, ஒரு இடத்தை வந்துட்டு கண்டறியது தான் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா புதிய தொழில் இடங்களை கண்டறிய செயல்தான் தான் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்கிறாங்க. காசிலேருந்து கன்னியாகுமரி வரை, ஓகே காஷ்மீர், ஓகேங்களா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வர பண்டைய மனித வாழ்விடமும் கல்லறைகளும் அதுக்கப்புறம் சில பாட்ரிகள், அதாவது பானைகள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே கிடைக்கப்பட்டது தான் எக்ஸ்ப்ளோரேஷன். அதை வச்சு தான் நிறைய புதிய தொழில் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நாகரிகத்துக்கு முன்னாடி உண்டான மெகர்கரும் சரி, லோத்தல், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் லோத்தல் அப்படின்னா செயற்கை துறைமுகம், அங்கே கிடைச்ச ஒரு ஐடென்டிஃபை வச்சுமே இந்த சர்வே ஒர்க்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10th 12th அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபை நியூ ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்கேவேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஒரு இடத்துல மண்ணை தோண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வீடுகளாகட்டும், மனித எலும்புகளாகட்டும், கருவிகளாகட்டும், நாணயங்களாகட்டும், இல்லைனா வந்துட்டு வேறு என்ன பாட்ரி, அதாவது பானைகளாகட்டும், பானை ஓவியங்களாகட்டும், இல்லைனா பரி பண்ணி அவங்க வந்து சில ஓவியங்கள் புதைச்சி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பானைகளுக்குள்ளே வந்துட்டு அரிசிகளாகட்டும், பருப்போ இல்லை காயின்ஸோ இல்லை விலை மதிப்பு கூறியது, விலை மதிப்பு அற்றது, விலை மதிப்புள்ளது எதவனாலும் அவங்க அந்த பானைக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம். அதை வச்சு கார்பன் டேட்டிங் மூலிமா எந்த வருடத்துக்கு முன்னாடி வந்து இது இருந்தாங்க, இது வந்து எந்த வரலாற்று காலம் அப்படின்றத நம்ம அகழாய்வு மூலிமா தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஃபேமஸ் எக்ஸ்கேவேஷன்ஸ் பார்க்கும் போது என்னென்னா, அகழாய்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்கணும். நான் சும்மா சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஹராப்பா அப்படின்றத தஹராம் சஹானி அவர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க, அகழாய்வு பண்ணுவார். மொகஞ்சதாரோவை ஆர்டி பானர்ஜி அவர்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர் ராவ் அவர்கள், லோத்தல், இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஓகேங்களா? ஜோஷி அவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவர்களை பற்றியும் படிச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஷார்ட்ஸை கூட முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. கீழடி பொறுத்த வரைக்கும் அபர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. எக்ஸ்கேவேஷன் பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தாச்சு. வேறு என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா எபிகிராஃபி. எபிகிராஃபின்னா என்னென்னா கல்வெட்டுக்கள் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வச்சோ, அந்த பிராமியாக இருக்கலாம், இல்லை வந்து பிரகிருதமாக இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், இல்லை எந்த எழுத்துக்கள் பாலியாக இருக்கலாம், இந்த மாதிரி எழுத்துக்கள் வச்சு இந்த அரசர்களை பற்றியோ, இல்லை வந்துட்டு கல்லில் வந்து எந்த உலோகம் பயன்படுத்தியிருக்காங்கன்றதை வச்சு பொருளாதாரம் பற்றியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அரசர் வந்து எவ்வளோ பொருளாதாரமாக இருந்தாங்க, எப்படி வந்து இருந்தாங்க, அவங்களேருந்து என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய எழுத்துப்பானை வச்சு அப்படின்றது தான் எபிகிராஃபி. ஓகேங்களா? ஸோ உதாரணம் என்னென்னா, அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து பிராமி எழுத்து முறையில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியத்துடைய காலத்தில் சேர சோழ பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ முக்கிய தகவல் என்னன்னா, ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்ற ஒருத்தர் வந்து பிரின்செப்ன்றவர் 1837ல பிராமி எழுத்துக்களை டீகோட் பண்றாரு. ஸோ இவர் தான் இந்த ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்றவர் தான் அசோகருடைய கல்வெட்டு முதலா வந்து ஆராய்ச்சி செய்றோம். இவரா தான் இருப்பாரு. இந்த கேள்விகள் முன்ன வந்து டிஎன்பிஎஸ்சிலும் கேட்கப்பட்டது, செட் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் பிரின்செப் அவர்கள் எந்த ஆண்டு வந்துட்டு பிராமி எழுத்துக்களை டீகோட் பண்றாருன்னா 1837கள்ல. சரி, ஓகே. இப்போ நியூமஸ்மேட்டிக்ஸ்னா என்னன்னா, ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், அதாவது நாணயவியல், அதாவது நாணயம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி படிக்கத்தான் நியூமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமஸ்மேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாணயங்கள் மூலமாக அரசர்களுடைய புகைப்படமாட்டம், அவர்கள் பேராகட்டும், தெய்வ நம்பிக்கைகள் கோட்பாடோ இல்லை பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, இண்டோ கிரேக் ரூலர்ஸ் இஷ்யூட் பை பைலிங்குவல் காயின்ஸ், அதாவது இண்டோ கிரேக்கர்கள் சொல்லுவாங்க. இந்தியாவும் கிரேக்கர்களையும் சேர்ந்தவர்கள் தான் இண்டோ கிரேக்கர்கள். அந்த இண்டோ கிரேக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காயின்ஸ் வந்து இப்போ தலை வால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹெட் அண்ட் டெய்ல்னு சொல்லுவோம் டாஸ் போடும்போது கிரிக்கெட்டில் கூட. ஸோ ஹெட் விழுந்தால் நீங்கள் டாஸ் விழுந்தா இவங்க அப்படின்னு, அந்த மாதிரி டெய்ல் விழுந்தா இப்போ அந்த ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்றது இவங்க என்ன லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சைட் கிரேக்கமாகவும் இன்னொரு சைட் பிரகிருதமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூமஸ்மேட்டிக்கான சிறந்த எக்ஸாம்பிள். உங்களுக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, இந்தோ கிரேக்கர்கள் பைலாங்குவல் யூஸ் பண்ணாங்களா, சிங்கிள் யூஸ் பண்ணாங்களா, இல்லை எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, கிரேக்கமா, பிரகிருதமா, பிராமியா, சான்ஸ்கிரிட்டா இப்படின்றதும் கேட்கலாம். சரி, ஓகே. எக்ஸ்கவேஷன் பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தாச்சு, நியூமஸ்மேட்டிக்ஸ் பார்த்தாச்சு, எபிகிராஃபி பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் மான்யூமெண்ட்ஸ். மான்யூமெண்ட்ஸ்னா என்ன? நினைவு சின்னங்கள். ஸோ மான்யூமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கோவில்கள் இருக்கக்கூடிய தூண்கள் ஆகட்டும், இல்லை கோவில்கள் இருக்கக்கூடிய வரைபடங்கள் ஆகட்டும், இல்லை நினைவு சின்னங்கள் ஆகட்டும், தாஜ்மஹால் ஆகட்டும், இந்த மாதிரி நினைவுக்காக கட்டப்பட்ட சின்னங்கள்லாம் மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோர்ட் ஆகட்டும், இல்லை வந்து குகைகள் ஆகட்டும், இந்த ரிலீஜியஸ்க்காகவும் சோசியல்காகவும் ஆர்கிடெக்சர்ஸ்க்காகவும் கட்டப்பட்டது. இதில் முக்கியமான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்சே ஸ்தூபா தான். புத்திசத்தோடைய சாஞ்சே ஸ்தூபா. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகளும் குப்தாவுடைய டெம்பிள்ஸுமே மான்யூமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்குமா. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ஆர்கியாலஜிக்கலுக்கான எக்ஸாம்பிள், எப்படி வந்து நம்ம வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அண்ட் தென் யூஜிடிஆர்பியோடைய இது போயிட்டு தான் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அவைலபிளாக இருக்குது. 8940787647 தான். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக சேர்ந்துக்கலாம். ஸோ சில மெம்பர்ஸ் வந்து எங்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, மேம் நியூவாக யூஜிடிஆர்பி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவசியமே இல்லை, கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டிசம்பர் கூட வரலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணது படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே உங்கள் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் கூட பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ கூட பண்ணிக்கலாம் ஸ்டடீஸில். ஸோ உங்களுக்கு அந்த யூஜிடிஆர்பிக்கான ரிவிஷன் மீண்டும் சொல்கிறேன். நிறைய பேர் மெட்டீரியல் கேட்குறீங்க. நான் மெட்டீரியல் கொடுக்குறேன்னு யூடியூப்பில் சொல்லலை. ரிவிஷனுக்கான மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து காலேஜ் டிஆர்பிக்கு யூனிட் 1 இப்போ நான் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, வாசிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர்ஸ். ஓகே, இது என்ன இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு நூல்கள் சொல்லுவாங்க. என்னென்னா நாட்டுப்புற சைடில் இருக்கக்கூடிய நூல்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஆங்கில நூல்களோ இல்லை தமிழ் நூல்களோ எடுத்து வச்சுக்கோங்களேன். இதிகாச நூல்கள்னு ஒன்று இருக்கும், ராமாயணம், மகாபாரதம் மாதிரி. ஒன்று மனிதனால் எழுதப்பட்டது, அந்த மாதிரி மனிதனால்னா நூறாசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்கள் சிலது இருக்கும். சில நூல்கள் செவி வழியாக கேட்டதை அந்த ஆசிரியரோ இல்லை நரேட்டரோ வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அது எழுதியிருப்பார். ஓகேங்களா. சில நாட்டுப்புற பாடல்களையும் அது நமக்கு தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக இருக்குது. இலக்கிய மூலங்கள் ரெண்டாக இருக்குது. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், செக்யூலர் லிட்ரேச்சர்னு இருக்குது. ரிலீஜியஸ் அப்படின்னும் போது மதங்களை சார்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வேதங்கள், 4 வேதங்கள், ரிக்வேதம் தான் பழமையான வேதம் அப்படின்னு சொல்கிறோம். 1028 ஹின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வேதங்களில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இது எல்லாமே பிஜிடிஆர்பி யூனிட் 1ல செம்ம கிறிஸ்டல் கிளியராக நடத்தியிருப்பேன். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வந்து மேம் காலேஜ் டிஆர்பி நடத்தும் போதும் யூஜிடிஆர்பி நடத்தும் பிஜிடிஆர்பி ரெஃபர் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இப்போ டைம் கிடையாது. காலேஜ் டிஆர்பிக்கு எக்ஸாக்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 15 டேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. லாஸ்ட் 20th விட்டுருங்க எக்ஸாம் அன்னைக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 டேஸ் தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஜிடிஆர்பியில் லாஸ்ட் 9th and 10th யூனிட் விட்டுட்டு 8th வரைக்கும் சும்மா பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரிவிஷனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. யூஜிடிஆர்பிஎஸ்டி வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறவங்க அவைலபிளாக ஸ்டில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உபநிஷாதங்கள், புராணங்கள், ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ புராணங்கள் பொறுத்த வரைக்கும் 18 மேஜர் புராணங்கள் இருக்குது. ராமாயணம், மகாபாரதம் போன்றது எப்பிக்காவும் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரி, ரிலீஜியஸ்க்கு அப்புறம் நம்ம செக்யூலர்னால் என்னென்னா சங்க லிட்ரேச்சர் பார்த்தீங்களா, சங்க இலக்கியங்கள் 8 தொகை, 10 பாட்டு, இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள். இது எல்லாமே செக்யூலர் லிட்ரேச்சரில் வரும். அர்த்தசாஸ்திரம், கௌடியில் எழுதி அர்த்தசாஸ்திரமும் செக்யூலரில் வரும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புராணங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில லெஜெண்ட்ஸ பத்தி எழுதியிருப்பாங்க. இப்போ ராமாயணம் அப்படின்னும்போது புராணங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண கதைகள் தனித்தனியா இருக்கும். விஷ்ணு புராண கதை, சிவபுராண கதை, அந்த மாரி பெரிய புராணம், இந்த மாரி சேக்கிழர் அந்த மாரி புராண கதைகள் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராமாயணம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராம அவதாரம்னு எழுதியிருப்பாங்க கம்பர். பிற்காலத்தில ராமாயணம் அப்படின்னு புலம்பெயர்ந்திருக்கும். அதில யார வந்து ஸ்டோரியா வச்சு எழுதுறாங்கன்னா, ராமர வந்து அவர் தான் வந்து ஹீரோ. ஓகேங்களா. அவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, மெயின் லீடா இருப்பாரு. அவரை வச்சு இப்போ ஒரு ஃபீமேல் லீடாக இருக்கக்கூடிய சீதையை வச்சு எழுதுறாங்க. அதே மாதிரி புராணங்கள்ல சிவபுராணமாகட்டும், விஷ்ணு புராணமாகட்டும், ஆழ்வார் புராணமாகட்டும், நாயன்மார் எந்த புராணங்களாகட்டும் ஒரு லெஜெண்டரி ஒரு ஸ்டோரி வச்சு எழுதுவாங்க. சிலது மித்தாவும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மித் அப்படின்னும் போது என்னன்னா, சில கதைகள் நமக்கு நடந்திருக்குமானும் தெரியல. எனக்கு இப்போ எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா, அப்புறம் அவங்க பாட்டி, அந்த மாதிரி செவி வழியா காலகாலமாக வரக்கூடிய தகவல்களை மித்துனும் சொல்லும். அது நடந்துச்சா இல்லையா நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் நம்புவோம். அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். நமக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இது மித்தா இருக்கலாம், இல்லை மித்து இல்லாமலும் இருக்கலாம். அதான் புராணங்கள்ல சில மித்தை பத்தி கண்டிப்பா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பதிப்பு என்ன பண்ணுதுன்னா, இதுக்கப்புறம் டேட் அப்படின்றத வந்து ஃபிக்ஸாக வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ டேட்டுன்றது இப்போ ராமாயணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சீதை வந்து கடத்திட்டு போயிட்டார் ராவணன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கைக்கு. என்ன டேட்டில் கடத்திட்டு போனார் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. புராணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காதுன்னா டேட் இருக்காது. ஆனால் ஒரு லெஜெண்டரி கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஒரு மித்து கண்டிப்பாக இருக்கும். புராணங்களாகட்டும் இதிகாசங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. முதல்ல நம்ம இண்டிஜினியஸ் அக்கௌண்ட்ஸ் இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர்னு பார்த்துட்டோம். இன்னொன்று என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் அக்கௌண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு வருவாங்க. எதுக்காக எக்ஸ்பெஷலி வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு வர்றதுக்கான முக்கியமான ரீசன் செல்வங்கள் அதிகமாக இருந்தது, செழித்திருந்தது காரணமாக இருக்கலாம். இன்னொரு மிகப்பெரிய ரீசன் நாலந்தா போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருந்ததாகவும் அதில் கல்வி கற்பதற்கு வந்தவங்க தான் நிறைய பேர். யான்ஷாங் அதாவது பில்கிரிம்ஸ், அதாவது இளவரசராகட்டும், புனித யாத்திரை இளவரசராகட்டும், ஃபாகியான் ஆகட்டும், இட்சிங் ஆகட்டும், இல்லை இது போன்ற வந்து அல்பெர்னி ஆகட்டும். அல்பெர்னி அவர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கசினியோட பீரியடில் வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என்ன ஆகணும் ஃபாரின் அக்கௌண்ட்ஸும் இருக்கும். ஸோ மெகஸ்தனிஸ் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க நாடு. இவர் எழுதி இம்பார்ட்டண்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகா. ஃபாகியான் அவர்கள் வந்து குப்தருடைய காலத்தில் வந்திருப்பாங்க. இவர் சைனாவை சேர்ந்தவர். யான்ஷாங் அவர்களும் சைனாவை சேர்ந்தவர்கள். இட்சிங் அவர்களும் சைனாவை சேர்ந்தவர்கள். யான்ஷான் அவர்களை அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், இவர் தான் வந்து புனித யாத்திரையுடைய இவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இளவரசராக இருப்பார். இந்த புனித யாத்திரை இளவரசன் அப்படின்ற கேள்வி தற்போது டேட்டில் கூடமே வந்திருந்தது, பிஜிடிஆர்விலையும் வந்திருந்தது. இதே மாதிரி ஹேச் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹர்ஷா அப்படின்னு ஹர்ஷோடைய காலத்தில் வந்தது தான் இந்த யான்ஷன் அவர்கள். ஸோ இவர் வந்து ஹர்ஷோடைய எம்பையரை பற்றி எழுதுறாரு. ஸோ வந்து ஃபாகியான் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குப்தா பீரியடில் வராங்க. புத்திஸ்டோட மானஸ்ட்ரீஸ் பற்றி எழுதுறாங்க. அல்பர்னி அவர்கள் அரபி நாடு முகமது கசினி போர் எடுக்கும் போது கூட்டு வந்தது தான் இவர் எழுதக்கூடிய நூல் என்ன கிதாபுல் ஹிந்த் அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இது எதுக்கு இந்த 15 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டைப்ஸில் சில டைம் கேட்பாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஃபாரின் ட்ராவல் அண்ட் ரைட்டிங் அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரினா இவங்களை பற்றிலாம் நீங்கள் எழுதணும். சரி, இப்போ ஓகே, பார்ட் 1 முடிச்சாச்சு. பார்ட் 1 என்னன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நடந்ததை எந்தெந்த ஆதாரங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ஒர்க்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஒன்று ஆர்கியாலஜிக்கல் ஒர்க், இன்னொன்று லிட்ரரி ஒர்க்ஸ். இந்த ஆர்கியாலஜிக்கில் தான் எக்ஸ்கேவேஷன் பார்த்தோம், எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தோம், எபிகிராஃபி பார்த்தோம், நியூமிஸ்மேட்டிக்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு மானியூமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். லிட்ரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர், ஃபாரின் அக்கௌண்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ட் 1 காலேஜ் டிஆர்பியில் யூனிட் 1. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் கேஸ், அதாவது முன் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன் வரலாற்று காலம் என்னென்னா, இப்போது சில எபிகிராஃபி பொறுத்த வரைக்கும் பிராமி எழுத்தாக இருக்கலாம், இல்லை வந்து பிரகிருதமாக இருக்கலாம், இல்லை சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், இல்லை பாலியாக இருக்கலாம், இல்லை கிரேக்க எழுத்தாக இருக்கலாம், லாட்டினாக இருக்கலாம், இல்லை தமிழ் எழுத்துக்களாகவும் இருக்கலாம், இலக்கியங்கள். இந்த மாதிரி எழுத்துக்களால் எழுதப்பட்டது வரலாற்றுக்கு முந்தைய காலமாக கண்டிப்பாக இருக்காது. சங்க இலக்கியங்களாகட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அங்கே எழுத்து இருக்குது அப்படின்னா இல்லை. ஆனால் ப்ரீஹிஸ்டாரிக் அப்படின்னும் போது முன் வரலாற்று காலம் அப்படின்றது ஒரு ஏஜ் ஒரு பீரியட் வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாமே முன் வரலாற்று காலம். அது வந்து என்னென்னா எழுத்து ஆதாரம் இல்லாத காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த எழுத்து ஆதாரமாகவே இருக்காது. நமக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு டிராயிங் மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டோனேஜ் டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்.
ஓகேங்களா. ஸோ பழைய கற்காலமாகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு புதிய கற்காலமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் வரலாற்று காலம். எந்த காலமா இருந்தாலும் இந்த 3 காலம் தான் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கற்காலம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கல்லால் ஆன கூர்மையான சில ஸ்டோன்ஸ் வச்சு இருந்திருப்பாங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, வேட்டையாடுறதும் நாடோடிகளாக இருந்தவர்கள். இவங்க பாலியோலித்திக்கை சேர்ந்தவர்கள். மீசோலித்திக்கை பொறுத்தவரைக்கும் என்ன? மீசோலித்திக் பொறுத்த வரைக்கும் மைக்ரோலித்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நுண்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா வேட்டையாடுறது இவங்களுடைய தொழிலாக இருந்தது. இதை தவிர்த்து எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா மீன் பிடிக்கிறது உங்களுக்கு தொழிலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் அப்படின்னும் போது புதிய கற்காலம்னு சொல்லுவோம். இந்த டைமில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எல்லாமே வந்துருச்சு. டூல்ஸ் வந்து அதாவது கருவிகள் எல்லாமே பாலிஷ்னா வந்துட்டு நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம சாணம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த நம்ம அருவாமனை அப்போல்லாம் வந்து நம்ம சாணம் பிடிப்போம். இப்போல்லாம் வர்றது கிடையாது. நான் சின்ன வயசில் இருக்கும் போது நான் 10th படிக்கும் போது கூட சாணம் பிடிப்பாங்க. அந்த அருவாமனை கத்தி எல்லாமே வந்து ஒரு ஒரு கூர்மையான இரும்பு வச்சு சாணம் பிடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கூட இருக்காது. கல்லுல நல்லா தேய்ச்சிப்பாங்க அந்த கூர்மைக்காக. அந்த மாதிரி பாலிஷ்டு டூல்ஸ் இருந்தது. அக்ரிகல்ச்சர் வேளாண்மை வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க நாடோடிகளா இல்லை, சமவெளிகள்லையும் ஆற்று சமபகுதிகளையும் தங்கியவர்கள் தான் நியோலித்திக்ல இருக்கக்கூடியவங்க. இவருடைய காலகட்டத்தில் தான் சக்கரமும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பாலியோலித்திக். 3 ஏஜ் டிவிஷன் சொல்லியாச்சு. ஸ்டோன் ஏஜ் டிவிஷன். முதல்ல பாலியோலித்திக். கடுமை கல்வியுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனிதர்கள் என்ன பண்றாங்க, மேன் அண்ட் விமன் வந்து எங்க வாழுறாங்கன்னா குகைகள்ல வாழுறாங்க. இவங்க வந்து இப்போ பசி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வேட்டையாடுவாங்க. இல்லை இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்கும் மின்னலுக்கும் நெருப்புக்கும் பாய்ந்தவர்கள் தான் இந்த பாலியோலித்திக் பழைய கற்கால மனிதர்கள். ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லை, அவங்க தான் முதல் தோன்றிய மனிதர்கள். அப்படி இருக்கும்போது புதுசாக பார்த்தவொடனே நெருப்பை கடவுளாக வணங்கியவர்கள். நம்ம நல்லா தெரிஞ்சா ஒரு பேசிக்கான என்ன, எந்த விஷயத்தை நமக்கு பயப்படுறோமோ அந்த விஷயத்தை நம்ம வணங்குவோம். ஓகேங்களா, இதுதான் பேஸ் லைன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படின்ற இப்போ மேபி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இது தப்பு பண்ணால் சாமி வந்து கண்ணை குத்திடும். ஒரு பயத்தின் காரணமாக ஒரு வேண்டுதலோ இல்லை வந்து ஒரு பக்தியோ உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பயம் இருந்திருக்கும், அதனால பக்தி உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பசி இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் எப்படி வந்து பசிக்கிறதுக்கு எப்படி சாப்பிடுவாங்க, வேட்டையாடுறது. இப்போ மின்னல் வருது, இப்போ வந்து மழை வருதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாடோடிகள் வாழ்க்கை வாழ்வாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பழங்களாகட்டும், கனிகளாகட்டும், இல்லை வந்துட்டு இது அந்த உயிரினங்களாகட்டும், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ வந்து ஃபுட் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர் டிஸ்கவர் இன் லேட் ஃபேஸ், அதாவது இவங்க வந்து பயந்ததுக்கான விஷயம் வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபயர் டிஸ்கவர் இன் லேட். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபயர் வந்து டிஸ்கவர் பண்ணுறது வந்து பழைய கற்காலத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவங்க இடிகளை பார்த்தும் எல்லாத்த பார்த்தும் பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்து ஃபயரை டிஸ்கவர் பண்ணுறாங்க. சரி, பழைய கற்காலத்துக்கான எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பேட்டக்கா அப்படின்னு கூடிய மகாராஷ்டிரா கூடிய இடத்துல தான் இருக்குது பிம்பேட்டக்கா. இது வந்து கேவ் பெயிண்டிங்ஸ், அதாவது குகையில் வந்து இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். பழைய கற்காலத்துடைய பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் வந்து மைக்ரோலித்திக், அதாவது நுண்கருவிகள்னு சொல்லுவோம். இது வந்து மைக்ரோலித்திக் ஏஜ்னும் சொல்லுவாங்க, மீசோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நுண்கருவிகள்லாம் சின்ன சின்ன ஸ்டோனாலான டூல்ஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாய்களை வந்து அவங்களுடைய வளர்ப்பாக வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டொமஸ்டிக்காக வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னா ஒரு செமி செட்டில் லைஃப் ஸ்டைலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியோலித்திக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் அக்ரிகல்ச்சர் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் எந்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து நியோலித்திக் ஏஜில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட், கோதுமை, பார்லிலாம் இருந்திருக்கும். இங்கே வந்து என்னென்னா டாக் அப்படின்றத முன்னாடி மீசோலித்திக் மைக்ரோலித்திக்கில் ஸ்டார்ட் பண்ணனால இங்கே டாக் ஆல்ரெடி பழக்கத்தில் இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா உழுவதற்கு மாடுகள், ஷீப் அதுக்கப்புறம் கோட் எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு பானைகள் செய்கிறாங்கன்னா அதில் ஹேண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளாக்கு, ரெட் இந்த மாதிரி ஹேண்ட் மேக்கில் பூக்கள்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து நாடோடிகளாகவோ இல்லை கொஞ்சம் பேர் செமி செட்டில், கொஞ்சம் பேர் வந்து நகரத்தில், கொஞ்சம் பேர் வந்துட்டு நாடோடிகள் அப்படி இல்லாமல் முழுசாகவே செட்டில்மெண்ட் ஆகிறாங்க. அது வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் சைட் என்ன அப்படின்னு பார்த்தா மெகர்கர். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து என்னென்னா பாலியோலித்திக், மைக்ரோலித்திக், மெகாலித்திக் அண்ட் தென் இந்த நியோலித்திக் தவிர்த்து சால்கோலித்திக்னு சொல்லுவாங்க. சால்கோலித்திக்னா செம்பும் மற்றும் வந்து இரும்பு டூல்ஸும் பயன்படுத்துறதுனா சால்கோலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. செம்பு கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெறும் வந்து கற்களால் மட்டுமே வந்து கற்களாலுமே இந்த பிப்பல்ஸ் இதால் மட்டுமே வந்து டூல் செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ முழுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பர் மற்றும் ஸ்டோனை வச்சு சில டூல்ஸை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேட் பண்ண பாட்ரி வந்து ஆல்ரெடி நியோலித்திக் டைம்லேயே இருந்தது. இப்போ வந்து பெயிண்டட் பாட்ரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வில்லேஜஸில் வந்து கம்யூனிட்டிஸை உருவாக்குறாங்கன்னா இந்த சால்கோலித்திக்.
இது வந்து பார்ட் 2 ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்த்த வரைக்கும் ஹிஸ்ட்ரினா என்ன? அதுக்கப்புறம் எப்படி ஹிஸ்ட்ரிய வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில 2 வகை பார்த்தோம். லிட்ரேச்சர் பொறுத்தவரைக்கும் இண்டிஜினியஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபாரின் அக்கவுண்ட்ஸ். அதேபோல ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்கேவேஷன், எபிகிராஃபி, மானுமெண்ட்ஸ் அண்ட் நியூமிஸ்மாட்டிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது பார்ட் 2 பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ப்ரீஹிஸ்டாரிக்னா என்ன, பாலியோலித்திக்னா என்ன, நியோலித்திக்னா என்ன, மீசோலித்திக்னா என்ன, மைக்ரோலித்திக்னா என்ன, அண்ட் தென் சால்கோலித்திக்னா என்னன்னு பார்த்தோம். இது பார்ட் 3 டைப். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது ஹராப்பா சிவிலைசேஷன் இல்லை ஐவிசின்னு சொல்லுவோம். இதோடைய காலம் பொறுத்த வரைக்கும் 2500லேருந்து 1750 வரைக்கும் பிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அர்பன் சிவிலைசேஷன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு டவுன் பிளானிங்கையும் அந்த அர்பன் நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் பார்ப்பீங்க. எக்ஸ்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நார்த் சைட் ஹராப்பா இருக்குது, சவுத் சைட் டைமதாபாத் இருக்குது, ஈஸ்ட் சைட் அலாம்கி இருக்குது, வெஸ்ட் சைட் சுட்கோஜெண்டா இருக்குது ஓகேங்களா. மேஜர் சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஹராப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல் அப்படின்றது டாக்கியர், அதாவது துறைமுகம்னு சொல்லுவாங்க. தோலாவீரா அப்படின்றது வந்து நிறைய உங்களுக்கு வாட்டர் கன்சர்வேட்டிவ்ஸ் பைப்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தோலாவீரா பற்றியும் கேள்விகள் வந்திருக்கு. டவுன் பிளானிங் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட் பேட்டர்ன் ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டமும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் நகரமயமாக்கல் அப்படின்னே சொல்கிறாங்க, அர்பனைசேஷன் சொல்லிட்டு. பேர்ன் பிரேக்ஸ்னால் சுட்ட செங்கற்களால் வீடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? சுட்ட செங்கற்கள், ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த தண்ணி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய கிரேட் பார்ட் தான் இதுக்கான எக்ஸாம்பிள்னு சொல்கிறான். இவருடைய சொசைட்டி மற்றும் பொருளாதாரம், சமூகம் மற்றும் பொருளாதாரம் எப்படின்றதுனா எகலிட்ரியன் சொசைட்டி, அதாவது சோசியல் ஈக்குவாலிட்டி, எல்லாத்தையுமே சமமாக வந்துச்சாங்க. ஆண் பெண் ஆகட்டும், இந்த தொழில் செய்கிறாங்க, இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும், எல்லா தொழிலையும், எல்லா மனிதர்களையும் சமமாக கருத்தியவர்கள் தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்க வேறு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட், வணிகம் பண்ணியிருக்காங்க. பார்ட்டர் சிஸ்டம் அப்போ இருந்திருக்கு, பண்டமாற்ற முறை இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டேன், இந்த பொருளை வாங்கிட்டேன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டு இல்லை சீட்ஸ்லாம் தர மாட்டாங்க. அதனால் நீ இந்த பொருளை வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீல் அடித்து தருவாங்களாமா. இந்த சீல் சிஸ்டமில் என்ன இருக்குன்னா பசுபதி முத்ரா வந்து சீலில் இருந்திருக்கு. அந்த பசுபதி முத்ராவும் நமக்கு கிடச்சிருக்கும் காயின்ஸ் மூலிமா. அது மட்டும் இல்லாமல் கிங்ஷிப், அதாவது அரசர்கள் மன்னர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸ், கிளியரான எவிடன்ஸுமே இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஹராப்பா நாகரிகத்தில் கிடைக்கல. ரிலிஜியஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா தாய் கடவுளை வந்து வணங்குறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் பசுபதி அப்படின்றது தான் புரோட்டோ சிவன், சிவனுடைய இன்னொரு தான் பசுபதி, அவர்களை இந்த ஹராப்பா மக்கள் வணங்குறாங்களாம். சரி ஓகே, இப்படி இருந்தால் நல்ல செழித்திருந்தது. மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு என்ன, பண்டைய நாடுகளுக்கு வந்து மெசோப்பட்டோமியா போன்ற நாடுகளுக்கும், எஜிப்ட் போன்ற நாடுகளுக்கும், கிரேக்க நாடுகளுக்கெல்லாம் இவங்க இவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, இவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி அழிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ், நிறைய வந்து டைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்களா, அந்த ஆற்று சமவெளியில் இருந்திருக்கும், அங்கே வந்து என்ன ஆகும், ஃப்ளட், அதாவது வெள்ளம் வந்திருக்கலாம். சில பேர் இல்லை பூமி வந்துட்டு என்ன எர்த்குவாக் வந்திருக்கும், பூகம்பம் வந்திருக்கும். சில பேர் இல்லை கிளைமேட்டிக் மாற்றத்தினால இவங்க ஊரை விட்டு ஊருக்கு போயிருக்கலாம் பஞ்சத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆரியர்களுடைய வருகையால் இவங்க அழிந்திருக்கலாம்னு சொல்கிறாங்களாம் ஓகேங்களா. ஸோ இந்த நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வேதகாலம். ஓகே, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வேதகாலம். 1500லேருந்து 600 வரைக்கும் வேதகாலம் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் உருவான புதிய கலாச்சாரம் தான் இந்த ஆரியர்களுடைய வருகை. அவருடைய காலத்தில் தான் வேத காலமாக இருந்திருக்கு. இந்த வேத காலம் 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து இயர்லி வேத காலம், லிட்டர் வேத காலம், அதாவது முன் வேத காலம், பின் வேத காலம். இயர்லி வேத காலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் சைன், அதே போல் பின் வேத காலம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நெகட்டிவ் சைன்ஸ். இந்த இயர்லி வேத காலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிக்வேதம் போன்ற பழமையான வேதம் உருவானது இந்த முன் வேத காலத்தில். பின் வேத காலத்தில் மீதமுள்ள 3 வேதங்களும் உருவாயிருக்கும், அதாவது யஜுர், சாமம், அதர்வனம், இதெல்லாம் உருவாயிருக்கும். ஆரியர்கள் வருகைக்கு அப்புறம் உருவானது தான் இந்த வேதிக் ஓகேங்களா. ஸோ டைம் பீரியடிக் டேபிள் பாருங்கள். இயர்லி வேதிக் அப்படின்றது ரிக் வேதிக் ஏஜ் காலம் அப்படின்னு சொல்லலாம். 1500லேருந்து 1000 வரைக்கும் வந்து ரிக்வேதம், இந்த முன்வேத காலம் தொடங்கியிருக்காமா. லேட்டர் வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1000லேருந்து 600 பிசி, அந்த டைமில் சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வன வேதம் தோன்றியிருக்காமா. இயர்லி வேதிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபேமிலி வாஸ் பேட்ரியார்ஷியல், ஆணாட்சி இருந்திருக்கு, ஆனால் விமனுக்கான பொசிஷனும் ரெஸ்பெக்டும் அதிகமாக இருந்திருக்கு, ஈக்குவாலிட்டி மதிச்சிருக்காங்க. அதே போல் வந்து மறுமணம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் இருந்திருக்காமா. அது மட்டும் இல்லாமல் சைல்டு மேரேஜ் வந்து முன் வேத காலத்தில் இல்லையா. ஒரு பெண்ணுக்கு அந்த ஏஜ் இப்போ வந்து கரெக்டாக கல்யாண வயது அப்படின்னும் போது அந்த ஏஜில் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். தேவையில்லாம் முன் வேத காலத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஆணாதிக்கம், அதாவது ஆணாதிக்கம் சொல்கிறத ஆண் ஆட்சின்னு சொல்லலாம்.
ஏன்னா ஆணாதிக்கம் அப்படின்னும் போது மேலோடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும், விமன் வந்து ரொம்ப வந்து ஒடுங்கி போயிருப்பாங்க. அப்படி இல்லாமல் மேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கான செலவு பார்த்துக்கிறேன், நீ வந்து மற்ற எந்த எப்படி சொல்கிறதுனா இப்போ வீட்டில் கூடிய வேலையாகட்டும் இல்லை உனக்கு வந்து ஒரு வேலை இப்போ நீ பாட்டரி செய்கிற இந்த மாதிரினா நீ அதுக்கும் பண்ணலாம், வேலைக்கும் போகலாம், வேலைக்கு போகாமல் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஈக்குவாலிட்டியான ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுமே வந்து விமனை கொடுத்துருக்காங்களாமா. ஓகேங்களா. ஸோ அதே போல் சைல்டு மேரேஜ் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி வேதிக்கில் இருந்தது எதுவுமே வந்து லேட்டர் வேதிக்கில் இருக்காது. இதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அழகாக டேபிளர் காலம் போட்டு பிரித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் வந்து சபா மற்றும் விதார்த்தாலையும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாமா. ஓகேங்களா. சபா ஸ்மிருத்தின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சபா விதார்த்தாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா. இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்துட்டு அனிமல் இவங்களுடைய வந்து பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் கவு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் அது வந்து ஒரு வெல்த் சிம்பிளாகவும் கவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் வந்து கவு அதாவது செல்வம் மேய்ச்சலுக்கு அப்புறம் தான் அக்ரிகல்ச்சரே இருந்திருக்கு. இவங்களுடைய ரிலிஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலித்திசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஹெட்டிசம்னா என்ன, சாமி கும்பிடாதவங்க. ஓகேங்களா. எத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலித்திசம்னா பல தெய்வங்களை வந்து கும்பிட்டுருக்காங்களாம். காட் வந்து நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. முன்வேத காலை பொறுத்த வரைக்கும் இந்திரா அப்படின்னா வந்துட்டு இந்திரன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து போர்க்கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக வந்து முன்வேத காலத்தில் வணங்கின தெய்வம் இந்த இந்திரா தான். அக்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் தான் நெருப்பு கடவுள். வருண பகவான் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் தான் வந்துட்டு மாரல், அதாவது நீங்கள் தர்மத்தை வந்து காக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் பொறுத்த வரைக்கும் சன், அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய ஐடியல் வார்ஷிப்லாம் வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ட்ரைபல், அதாவது பழைய மக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழங்குடி மக்களுடைய ஆட்சி தான் இருந்ததாமா. கிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்களாம். அங்கே சபா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிள் ஆகுவாங்க. மூத்தோர்கள் சபை, நெக்ஸ்ட் மக்கள் சபை. விதாதா அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். பிற்காலத்தில் விதாதா இல்லாமல் வெறும் சபா மற்றும் சமிதி மட்டுமே இருந்திருக்கும். ஓகேங்களா. இது அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் தான் அந்த வேதிக்கு லேட்டர் வேதிக் வர்ணா சிஸ்டம் இருந்திருக்கும். ஓகேங்களா. வர்ணாசிர முறை அங்கே வந்து இப்படி ஈக்குவாலிட்டி பெருசாக அந்த வந்து இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு வர்ணாசிர முறை அப்படின்றது வந்துட்டு இங்கே வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ பிராமின்ஸ் வந்து பிரிஸ்ட், அதாவது சாமி அந்த பூஜை பண்ணுறவங்க. சத்ரியாஸ்னா வந்து வாரியர்கள், வைஷ்ணியஸ்னா ட்ரேடர்களும் விவசாயிகளும், சூத்ராஸ்னா லேபர்ஸ். ஓகேங்களா. ஸோ உமனுடைய அந்த பவர் ஆகட்டும், அவங்க எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருந்தாங்களோ அது எல்லாமே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கிற டைம் தான் வேதிக்கோடி டைம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சதி சிஸ்டமும் வந்து இந்த லேட்டர் வேதாஸ்லாம் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு கேள்விகளில் சதி சிஸ்டம் எந்த வேத காலத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் வேத காலத்தில். ஓகேங்களா. ஸோ இப்படி கேட்காம உங்களுக்கு பிசி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 1600 பிசியில் ஸ்டார்டிங்கில் சதி சிஸ்டம் உருவாகுதாமா. இவங்களுடைய எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் எப்படி மூணு வேத காலத்தில் வந்து மேய்ச்சல் அதிகமாக வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ இங்கே வந்து விவசாயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களாமா. நிறைய அயன் டூல்ஸ்லாம் வந்து உருவாகுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பை ஆகட்டும், மண்கொத்தி, கலக்கொத்தி, ஸோ நிறைய லாங்குவேஜஸில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் உழவுத்தன்மையை அதிகமாகுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கிருஷி அப்படின்ற ஒரு வார்த்தை அக்ரிகல்ச்சருக்கான வார்த்தையாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பின் வேத காலத்தில். இவங்க என்ன பண்ணால் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. முன் வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கோயில்களும் இல்லை, சடங்குகள் எதுவுமே சிக்கல்களாக இல்லை. அதுவே பின் வேத காலத்தில் பொறுத்த வரைக்கும் சடங்குகள் சிக்கல்களாக மாறிது. நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிராமினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் உபநிஷதங்கள் அதிகமாகுது. நிறைய இந்து ஃபிலாசபிக்கல்ஸ் வந்து அதிகமாகுதாம். ஓகேங்களா. ஸோ பார்ட் 5 பாருங்கள், மகஜனபதாஸ் பற்றி பார்க்கணும். மகஜனபதாஸுடைய காலம் ஸோ அங்கே 1600 அப்படின்றது பின்வேத காலம். ஸோ அதுக்கப்புறம் 600 300 வரைக்கும் மகஜனபதாஸ். வேதிக் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து தோன்றக்கூடியது வந்துட்டு இந்த மகஜனபதாஸ், அதாவது பெரிய அப்படின்ற அர்த்தம் மகா. ஓகேங்களா. ஜனபதங்கள் அப்படின்னு மக்களுடைய பெரிய பாதங்களால் காலடி எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஜனபதங்களில் ஒரே ஒரு ஜனபதங்கள் மட்டும் தென்னிந்தியாவை சார்ந்ததாக இருக்கும். மற்ற ஜனபதங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. தென்னிந்தியாவில் சார்ந்தது மிக முக்கியமான கேள்விகளில் கேட்கலாம். அதே போல் இந்த 16 மகஜனபதாக்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மகஜனபதா ஒன்றுனா கோசலம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகஜனபதாக்கள் மட்டும் அரசாட்சி, அதாவது மொனார்கி முடியாட்சிகள் கீழ் இல்லாமல் தனித்து சுதந்திரமான மகஜனபதாக்களாக இருந்தது தான் இந்த கோசலம். ஓகேங்களா. ஸோ மகதா, கோசலம், அவந்தி, வத்சா இதெல்லாம் முக்கியமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமானது என்னென்னா வந்து மகதா முடிஞ்சதுக்கப்புறம் மௌரியனுடைய எம்பேர் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணங்கள் என்னென்னா மகதர்கள் வந்து மகஜனபதாக்கள் வந்து ஏன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அயன், அவங்களுடைய வளங்கள் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு செழித்திருந்ததோ அதே போல் இரும்பு வளம் அயன் ஓரும் அதிகமாக அவங்களோட மண்ணில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அயன் ஓரை வச்சு விவசாயத்தை வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரியர்ஸ்க்கான டூல்ஸுமே அதிகம் பண்ணுறாங்க. ஸோ எந்த நாடுகள்
விவசாயம் அவங்களுக்கு வந்து செழிப்பு இல்லாமல் இருந்தாலும் செழித்த மகஜனப்பதாக்கள் கிடந்து அவங்க பார்ட்டர் சிஸ்டம் பண்ணமற்ற முறையாக வந்து விவசாயங்களை வாங்கி ஏதாவது பக்கத்தில் நெய்பர் கண்ட்ரிஸாவோ இல்லை வந்துட்டு ஒரு நட்புறவு கொண்ட நாடாவோ மாறலாம். இல்லை அவங்க கிட்ட வந்து ஹார்ம் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்குது, ஸோ நமக்கு அவங்க கிட்ட நட்புறவாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு மகஜனப்பதாக்களில் மிக 2 செழித்தது தான் அயன்ஓரும் அக்ரிகல்ச்சரும் தான். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் ட்ரேட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ராங் ரூலர்ஸாக இருக்காங்க. ரூலர் டைனசிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா அவர்கள் அரியங்கா வம்சத்தை சார்ந்தவர்கள். அவருடைய மகன் அஜாதசத்ரு அரியங்கா வம்சத்தை சேர்ந்தவர்கள். சிசுநாக வம்சத்துடைய ஃபவுண்டர். நந்த டைனசிட்டி மகாபத்மநந்தா அவர்கள் ஃபவுண்டர். ஓகேங்களா? ஸோ பார்ட் 6 பொறுத்த வரைக்கும் என்னென்னா நியூ ரிலீஜியஸ் மூமெண்ட். ஸோ மகஜனப்பதாக்கள் முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் சோர்ஸ். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு என்ன ப்ரீ ஹிஸ்டாரிக் பற்றி பார்த்துருப்போம். பார்ட் 3ல் இண்டஸ் வேலி. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வேதிக் பார்த்துருப்போம். பார்ட் 5 பார்த்தீங்கன்னா மகஜனப்பதாக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதாமா. எப்போனா 6வது நூற்றாண்டில். இந்த புத்திசம் ஜெயினிசம் எல்லாமே தோன்றுவது 6வது நூற்றாண்டுகளில் தான் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மதங்கள் வந்து அதிகமாக தோன்றுதாமா. ஜெயினிசத்துடைய ஃபவுண்டரான 24 தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க. அதில் லாஸ்ட் தீர்த்தங்கரர் தான் 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். ஓகேங்களா? முதல் 3 தீர்த்தங்கரர்கள், லாஸ்ட் 3 தீர்த்தங்கர் பசுநாதர், நேமிநாதர் இவர்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் வரும்ன்ற நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம். அதை வந்து இந்த ஷார்ட்ஸ்லேயும் போய் பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரெஃபரன்ஸ். ஏன்னா செட் பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் இதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ 24வது தீர்த்தங்கராவா இவர் வந்து அகிம்சாவை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வைலன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரூத்து, கடவுள் அப்படின்றவங்கள கர்ம விதி கர்ம தியரி பற்றி சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட் நிர்வாண தாட் வந்து 3 ரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரத்னா மீனிங் என்னன்னா சமயக் தர்ஷனா, சமயக் ஞானா, சமயக் சரித்ரா. ஓகேங்களா? சமயக் தர்ஷனம்னா உண்மையை நம்பணும், உண்மையை பேசணும். சமயக் ஞானம்னா அவங்களுடைய நாலேஜ், ரைட் நாலேஜ், தேவையான விஷயத்தில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சமயக் சரித்தானா ரைட் காண்டாக்ட். ஓகேங்களா? ஸோ புத்திசம் பொறுத்த வரைக்கும் கௌதம புத்தர் அவர்கள் தான் ஃபவுண்டராக இருக்காங்களாமா. 563 483 பிசி காலத்தில் வரைக்கும் புத்திசம் செழித்தது. ஓகேங்களா? இவங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து 4 நோபல் ட்ரூத்னு சொல்லுவாங்க. 4 உண்மைகள், 4 நம்பிக்கைகள், 8 ஃபோல்டு பாத்துன்னு சொல்லுவாங்க. மிடில் பாத் பொறுத்த வரைக்கும் மத்திய மார்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கேஸ்ட் சிஸ்டம் பெருசாக இல்லை. இவங்க வந்து கர்மாவும் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் புத்திஸ்ட் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் 4 கவுன்சில்கள் நடக்குது. முதல் புத்த மாநாடு எங்கன்னா அஜாதசத்ருடைய தலைமையில் நடக்குது. இங்கே என்னன்னா திரிபிட்டகாவோடைய கம்ப்ளீஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் வந்து காலசூகர் மூலியமாக நடக்குது. இங்கே ஹீனயானா மகாயானமாக பிரிக்கிறாங்க. இந்த கேள்விகளில் எப்படி கேட்பாங்கன்னா ஹீனயானா மகாயானம் எந்த கவுன்சில், அதாவது எந்த புத்திஸ்ட் கவுன்சில் எந்த மாநாட்டில் வந்து பிரிஞ்சது அப்படின்ற கேள்விகளும் வரும். இல்லை வந்து யாருடைய தலைமையில் பிரிஞ்சது அப்படின்ற கேள்விகளும் வரும். 3வது அசோகருடைய இதில் மாநாட்டில் நடக்குது. புத்திசத்தை வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் பரப்புறது இவங்களுடைய தான். கனிஷ்கருடைய முதல் தான் மகாயானம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 7 மௌரியன் எம்பையர். இந்த 6th சென்ச்சுரிக்கு அப்புறம் புத்திசம் ஜெயினிசனுக்கு அப்புறம் மௌரியன் வளர்றாங்க. ஃபவுண்டர் சந்திரகுப்த மௌரிய அவர்கள். கௌடில்யான்றவர் தான் வந்து அர்த்தசாஸ்திர எழுதுகிறார். வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க சாணக்கியா. இதில் முக்கியமானவங்க அசோகர் அவர்கள் தான். அசோகா த கிரேட் சொல்லும். கிரேட்டஸ்ட் மௌரியன் ரூலராகவும் இருந்திருக்காரு. கலிங்கவாருக்கு அப்புறம் புத்திசம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டவர் தான் இந்த அசோகர் அவர்கள். இந்த புத்திசத்தை ஸ்ரீலங்கா வரைக்கும் அவருடைய மகளை வந்து மஹேந்திரா மற்றும் சங்கமித்திரை வச்சு பரப்பணும் இந்த அசோகர் அவர்கள் தான். இவருடைய கேபிட்டல் என்னன்னா அப்படின்னா லயனை வந்து அவருடைய கேபிட்டல் சின்னமாக வச்சிருந்தாரு. அதை வந்து நம்ம நேஷனல் எம்பளமாக இப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். தர்ம சக்கரா அப்படின்றதும் அசோகருடைய கோட்பாடுகள் தான். 24 அந்த தர்ம சக்கரத்தில் வந்து இருந்திருக்கும். அதை வந்து நம்ம இந்தியா ஃப்ளாகில் எடுத்துக்கிட்டோம். இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் அப்படின்றவர் தான் வந்து ஒரு முக்கியமான ரூலர். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ப்ராவின்சஸ் மாகாணங்களில் கவர்னர் பார்த்துப்பாங்க. ஸ்பை சிஸ்டம், அதாவது அந்த ஒற்றரசு சம்திங் அந்த மாதிரி ஒற்றன்னு சொல்லுவாங்க ஸ்பை. ஓகே, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ரோட் மற்றும் ட்ரேடுமே டெவலப்டாக இருந்ததாமா. மௌரியன் எப்படி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சாங்க, எப்படி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய வந்து லாஸ்ட்டாக வரவங்க எல்லாமே ரொம்ப வீக் சக்ஸஸராக இருந்தாங்க. பெருசாக அசோகர் அளவுக்கும் மற்ற அந்த அரசர்கள் அளவுக்கு இல்லாமல் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. எக்கனாமிக் பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சுதான். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பான்ஷன் அதிகமாக வந்து அதிகரிச்சிட்டே போனதால அவங்களால அந்த அளவுக்கு வந்து போட்டு பார்த்துக்க முடியல. ஓகேங்களா? கவர்னர்ஸாக கூட மற்றவங்களை அப்பாயிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரேக்கர்களுடைய வருகையும் ஒரு காரணமாக. இதுக்கப்புறம் என்னன்னா மௌரியன் முடிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் போஸ்ட் மௌரியன். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1855 பிசியிலேருந்து 300 பிசி வரைக்கும். மௌரியன் எம்பையர் விழுந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷனாக நடந்தது. பல ஃபாரின் டைனாசிட்டிஸ் வந்து நார்த் இந்தியாவில் வராங்களாமா. அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவிலும் சில ரூலர்கள் வந்து அங்கேருந்து வந்து
ஆள்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபாரின் மற்றும் இண்டிஜினஸ் பொறுத்த வரைக்கும் இண்டோ கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது இண்டோ கிரேக்கர்களுடைய காயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காயின் மூலிமா போர்ட்ராய்ட் காயின் மூலிமா இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஷாகாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம்ஸ் ரொம்ப செலுத்தியிருக்காங்க. குஷனர்களில் கனிஷ்கர் அவர்கள் மிக முக்கியமானவர். அவர் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரூலராக இருக்காரு. காந்தார கலைகளும் கனிஷ்கருடைய காலத்தில் வந்து 4வது மாநாடும் புத்த மாநாடும் கனிஷ்கருடைய காலத்தில் தான் நடக்குமா. அதுக்கப்புறம் சுங்கர்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இண்டிஜினியஸ். இவங்க வந்து பிராமணிசமை ரிவியூல் பண்ணுறவங்க. கன்வா பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ரூலர் தான், இவங்களும் இண்டிஜினியஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த குறைக்கர்களை யவனர்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் யவனர்கள் யவன பிரியர்கள்லாம் மிளகின் மீது பிரியம் கொண்டவர்கள் யவன பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபாரின் ரூலர் வந்துட்டு யாருன்னா மௌரியருக்கு அப்புறம் இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமானவர்கள் யார் கிரேக்கர்கள்னு பார்த்தீங்கன்னா மிலிண்டா இல்லை மெனண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிக முக்கியமானவராமா. ஓகேங்களா. மிலிண்டா பன்கோ அப்படின்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்களாம். நாகாசேனா வந்து இதில் வந்து டிப்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் ரூலர் வந்துட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களாம். அதுவும் போர்ட்ரைட் மூலிமா இஷ்யூ பண்ணுறாங்க. இவங்களுடைய காயின்ஸ் தான் நமக்கு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான காயின்ஸ். ஓகேங்களா. கிரேக்கர்கள் முடிச்சு நெக்ஸ்ட் சாகர்களில் சீண்டியான் அப்படின்னு சொல்லுவாங்களா, வந்து ஸ்கிண்டியான் அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்களுடைய இண்டைனஸ்ட் ஃபாரின் ரூலர்ஸ் என்னன்னா ருத்ரதாமன் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவர்கள் ஷாகர்களில். ஓகேங்களா. ஜுனாகர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது ஜுனாகர் கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய டைம் பீரியடில் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குஷானர்கள் குஜுலா காட்ஃபீசிஸ் அவர்கள் தான் என்னன்னா ஃபவுண்டராக இருக்காரு. கிரேட்டஸ்ட் கிங் ஏன்னா கனிஷ்கா அவர்கள். ஓகேங்களா. ரிலீஜியஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மகாயான புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவர். 4வது புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்துட்டு இவர் தான் காஷ்மீர் நடக்கும். இவர் தான் வந்துட்டு மாநாட்டுடைய தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா. காந்தர கலை அதிகமாக பரவுது. கேபிட்டல் வந்து என்னன்னா புஷ்யபுரா, அதை வந்து இப்போ பேஷ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெசென்ட்டில். இதுக்கப்புறம் இந்தியன் டைனாசிட்டிஸில் கூடிய 2 டைனாசிட்டிஸ் சுங்கர்களும் கன்வர்களும் வராங்க. புஷ்யமித்ரா சுங்கர் அப்படின்றவர் தான் சுங்க வம்சத்துடைய ஃபவுண்டராக இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுங்கர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமானதுன்னா இந்த அஸ்வமேதம் எப்படி சமுத்திரகுப்தா அப்படின்னு நம்ம பேரை கேட்டவனே சொல்கிறோமோ அந்த அஸ்வமேத யாகத்தை குப்தர்களுக்கு முன்னாடி தொடங்கியவர்கள் யாருன்ற கேள்வி கேட்டால் சுங்கர்கள் தான். இவங்க தான் அஸ்வமேத யாகத்தை வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா. அது வந்து ஹார்ட் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. 9வது தான் வந்து குப்த எம்பையர். ஓகேங்களா. ஸோ குப்தா எம்பையர் பொறுத்த வரைக்கும் 300லேருந்து 500. ஓகேங்களா. ஸோ குப்த எம்பையரில் கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா பொற்காலம், அதாவது பழைய இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்றது குப்தா தான் சொல்லுவாங்க. இதோடைய ஃபவுண்டரான ஸ்ரீ குப்தா அவர்கள். சந்திரகுப்தா 1 அப்படின்றவர் தான் குப்தா எம்பையர் பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தா அவர்களை இந்தியாவுடைய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. சந்திரகுப்தா 2 உடைய இன்னொரு பெயர் என்னன்னா விக்ரமாதித்யா. ஓகேங்களா. இல்லை சகாரின்னு சொல்லுவாங்க. சகாரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகரால் அழித்தவர். அது மட்டும் இல்லாமல் விக்ரமாதித்தன் அப்படின்ற பேரும் இவருக்கு முக்கியமானது. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடியே கேட்கப்பட்ட கேள்வி. இவருடைய காலகட்டத்தில் தான் குப்தருடைய எம்பையர் வந்து பயங்கர ரீச் ரொம்ப பீக்கில் போய் நிற்குதாமா. ஓகேங்களா. ஸோ பீக் ஆஃப் எம்பையர் அப்படின்னு கேட்டாலும் சந்திரகுப்தா 2 தான். ஜெனித் அப்படின்ற கல்ச்சரும் இவங்க தான் இது பண்ணுறாங்க. சமுத்திரகுப்தா பொறுத்த வரைக்கும் இவருடைய காயின்ஸில் வீணை வாசிக்கிற மாதிரி தான் இவர் வந்து ஒரு இசைப்பிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து அவருடைய அமைச்சரான ஹரிசன் அவர்கள் கம்போஸ் பண்ணார் 33 லைனில் நாகரியுடைய வடிவத்தில். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பிரகஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கிறாங்களா. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் புருஷர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சமுத்திரகுப்தரை அழைத்ததற்கான ஆதாரமாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷர்னா மேலானவர் இல்லை அரசர் அப்படின்னு சொல்கிறவங்க. சந்திரகுப்தா 2 அப்படின்றவர் வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்காங்க. விக்ரமாதித்யன் என்று அழைத்த குப்த மன்னர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா 2 அவர்கள். இவருடைய கோட்பாயத்தில் தான் வந்துட்டு பாகியன் அவர்கள் வருவார். ஓகேங்களா. ஸோ பாகியன் அவர்கள் வர இதில் வந்து 9 நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நவரத்னான்னு சொல்லுவாங்க. காளிதாசா அப்படின்றவர் இலக்கியங்களுக்காகவும், அமரசிங்கா அப்படின்றவர் கிராமர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராமர் லெக்சிகன் சொல்லுவாங்க, அதுக்காகவும், வரஹாமித்ரா அவர்கள் அஸ்ட்ரானமிக்காகவும், தன்வந்திரி அவர்கள் மருத்துவத்துக்காகவும், ஷாங்கோ அவர்கள் வந்து ஆர்கிடெக்ட் இருக்கு பார்த்தீங்களா கலை, அந்த ஆர்கிடெக்டுக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து காடகர்பாரா அப்படின்ற ஒரு போயிட்டு, நெக்ஸ்ட்டு வெத்தலப்பாட் அப்படின்ற வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இவருடைய பேர் வந்து விட்டாலாச்சாரியான்னு சொல்லுவாங்க. அதான் விட்லபாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெஜிஷியன், அந்த சார்சராக இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து காகபன்கா வந்து லாஜிஷியன். ஓகேங்களா. வருச்சி வந்து கிராமரியன். ஸோ குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிங் அப்படின்ற டைட்டில் வந்து மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்குன்னா இந்த குப்த டைனசிட்டியை ஃபவுண்ட் பண்ணார் பார்த்தீங்களா, ஸ்ரீகுப்தா அவர்களுக்கும் அவருடைய மகன் அவர்களுக்கும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய மெயினான இன்கம் என்னன்னா நில வருவாய், அதாவது லேண்ட் ரெவன்யூ மூலியமாக தான் இருக்காமா. சரி, பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்டென்சிவ் ட்ரேடாகவும் இருந்ததாமா. இவங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பொருளாதாரம்னா உங்களுடைய காயின்
காயின்ஸ் வச்சு தான் மன்னர்கள் வந்து எப்படி ஆட்சி புரிந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இவங்க வந்து கோல்டு காயின்ஸ்லாம் வந்து அதாவது தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான காயின்ஸ் வந்து குப்தா பீரியடில் கிடைச்சது தான் தினார். கோல்டு காயின்ஸ் இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக செழித்திருந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வர்ணாசிரம் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணது இந்த குப்தர் காலத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்துயிசம், அதாவது 6ஆம் செஞ்சுரி பார்த்த வரைக்கும் புத்திசம் ஜெயினிசம்லேருந்து அதுக்கப்புறம் அந்த மௌரியர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அசோகர் ஆகட்டும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுடைய பீரியடில் ஜெயினிசம் புத்திசம் பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்து வந்து திருப்பியும் வந்து மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்தது இந்த குப்தருடைய காலத்தில் தான். இவங்க யாரை வணங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த விஷ்ணு வந்து வார்ஷிப் பண்ணவங்க தான் இந்த குப்தர்கள். இவங்களுடைய லிட்ரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரானமி பொறுத்த வரைக்கும் ஆரியப்பட்ட எழுதிய ஆரியப்பட்டயமாகட்டும், மெடிசன் பொறுத்த வரைக்கும் சாராகா மற்றும் சுஷ்ருதர் இருப்பாங்க. இவங்க வந்து மெடிசன் மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, காளிதாசா. அப்படின்னு நெக்ஸ்ட் என்னன்னா அபிஞான சகுந்தரமாகட்டும், மேகதூதமாகட்டும், ரகுவம்சமாகட்டும், ஊர்வசியமாகட்டும், இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்ட் 10 ஆகட்டும். ஓகே, எப்படி குப்தா அரசு இவ்வளோ நல்லா செழித்திருக்காங்க. காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்குது. இந்துவிசம் வந்து திருப்பியும் வந்து வர ஆரம்பிக்குது. வார்ஷிப் விஷ்ணு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை பார்த்தோம். பீக்கில் வந்து சந்திரகுப்தா 2 கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்தா 2 வந்து அந்த சந்திரகுப்தா 1க்கான சில பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனும் கட்டுவார். இந்த மாதிரி இவ்வளோ, அதாவது இரும்புத்தூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெகர்கர் இரும்புத்தூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வரும்போது எப்படி வந்து இவங்க வந்து குப்தா வந்து டிக்ளைனில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனர்கள்னு சொல்லுவாங்க, இல்லை ஹன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீனர்களுடைய வருகை காரணமாகவும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரகுப்தா 2க்கு அப்புறம் வந்து இந்த விஷ்ணுகுப்தா சில பேர் மட்டும்தான் வந்துட்டு ஸ்கந்தகுப்தா இந்த மாதிரி சில பேருக்கு அப்புறம் வந்த எல்லா அரசர்களும் வந்து வெற்றி வந்து காணாத ஒரு அரசர்கள், வீக் சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டாட்சி முறை வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. எக்கனாமிக் பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. இதோட ரிசல்ட் என்னன்னா ஃப்ராக்மெண்டேஷன் பீரியடாக வந்துட்டு வருது. ஓகேங்களா? சரி, ஓகே. குப்தர்கள் பற்றி பார்த்துட்டோம். குப்தர்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் குப்தாவை பற்றி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். போஸ்ட் குப்தா பற்றி பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைனாசிட்டி அப்படின்றது நார்த் வந்து அர்ஷவர்தனா இருந்தார். சவுத் சைட் பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள், பல்லவர்கள், பாண்டியா, சேரா மூவேந்தரும் சாளுக்கியர்களும் ஆட்சி புரிகிறார்கள். ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுடாஸ் இருக்காங்க. வெஸ்ட் பார்த்தீங்கன்னா மைத்ரகாஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு யூசிடிஆர்பி ஹிஸ்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் ஃபுல் டெஸ்ட் சீரிஸும் வந்து இதுக்கப்புறம் நடத்தப்படும். உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2500 கொஷின் ப்ளஸ் வந்துட்டு வெறும் 599 ரூபாய்க்கு மட்டுமே. பிஜிடிஆர்பி நம்ம என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான். அண்ட் தென் யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய் மட்டும்தான். யூனிட் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணவும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். காலேஜ் டிஆர்பியில் மேம் எனக்கு இன்னும் 10 days தான் இருக்குது, எனக்கு வந்து இந்த 10 யூனிட்ஸ் ஒரு பிடிஎஃப் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் வந்து 250 நீங்கள் பே பண்ணால் அந்த 10 யூனிட்கான பிடிஎஃப் ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். 2 யூனிட் தான் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் 250 இப்போ பே பண்ணால் கூட கண்டிப்பாக சொல்லிட்டு அந்த 10 days உங்களுக்கு ரிவிஷனுக்கு இந்த 1000 கொஷின் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஓகேங்களா? இதுவும் நான் நடத்துறது மட்டுமே பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் படிச்சிங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போஸ்ட் குப்தா ரீஜனல் கிங்டம்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஹர்ஷாவுடைய எம்பையர் 606 647 வரைக்கும் செஞ்சுரிக்கும் ஹர்ஷா அவர்கள் இருக்காங்க. ஹர்ஷவர்தனா வந்து எந்த கேபிட்டல் வந்து எதை வந்து கேபிட்டலாக வச்சுருந்தாங்கன்னா கன்னோஜ் வந்து கேபிட்டலாக வச்சுருக்காரு. ஹர்ஷா அவர்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சொந்தமாக நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அது எழுதின அவர்களோட முக்கியமான நூல்கள் வந்து 3 நூல்கள், ரத்தினவல்லி, பிரியதர்ஷிகா, நாகந்தா. இந்த 3 நூல்களுமே சமஸ்கிருதத்தில் எழுதினவர் தான் ஹர்ஷர் அவர்கள். இது எப்படி கேள்விகளை கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ரத்னவல்லி, பிரியதர்ஷிகா, நாகநாதர் எழுதியவர் ஹர்ஷர் அவர்கள் கேட்பாங்க. இவர் ஹர்ஷவர்தனா அவர்கள் நாகநந்தாவை எந்த மொழியில் எழுதினார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சான்ஸ்கிரிட் 3த்தையுமே சமஸ்கிருதத்தில் தான் எழுதுறாங்க. ஃபாரின் ட்ராவலர் அப்படின்னும் போது சந்திரகுப்தா 2 எப்படி ஃபாகியன் அவர்கள் வந்தாங்களோ, இங்கே ஹர்ஷவர்தனாவுடைய காலகட்டத்தில் தான் வந்து யார் வராங்கன்னா யான்ஷாங் அவர்கள் வராங்க. யான்ஷாங் வந்து யாருன்னா புனித இளவரசர், புனித யாத்திரையோட இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அங்கே வந்து ஹர்ஷவர்தனா அப்படின்ற யான்ஷாங் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவான்சங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேபி ரொம்ப உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜுவான்சங் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? படிச்சுக்கோங்க. ஹர்ஷவர்தனா வந்து இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நார்த் இந்தியா வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக வந்து ஓகேங்களா மாநிலங்களாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சவுத் இந்தியா ஓகே, இது வரைக்கும் நார்த் இந்தியாவை பற்றி பார்த்தாச்சு, 11 பார்ட்டை பார்த்தாச்சு. இது 13வது பார்ட் சவுத் இந்தியாவை பற்றி பார்க்கும். அங்கே சங்கம் ஏஜ் வர ஆரம்பிக்குது. 300 BC-லேருந்து 300 செஞ்சுரி வரைக்கும் வருது. ஓகேங்களா?
சாரிங்க, கொஞ்சம் வெஹிக்கிள் சவுண்ட் தான் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சங்கம் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேக்ஸிமம் நமக்கு கிடைச்ச நூல்கள்லேருந்து லைப்ரரிஸ் என்னென்ன நூல்கள் கிடைக்குதோ எல்லாமே மதுரையில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மதுரையுடைய பீரியடை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் சங்கம் லிட்ரேச்சர். ஏன்னா வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள், தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சங்கங்கள் மூன்றுமே வந்துட்டு சேர்த்து தான் கபாடபுரம், மதுரை ஆகட்டும், இந்த மாதிரி வந்து மதுரையை சுற்றி மதுரையில் தான் நடந்திருக்கும் பாண்டியர்களால் வளர்த்த தமிழ் சங்கம். அதனால தான் நம்ம படிக்கும் போதே சங்கம் அப்படின்னாவே நம்ம மதுரை, பூம்புகார் இந்த மாதிரி இடங்கள் வந்து நமக்கு நினைவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரி, ஓகே. 3 அரசர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம மேலே பார்க்கும் போதே சொன்னோம், சவுத்து பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்களோட சாளுக்கியர்கள் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தேன். மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் பற்றி. ஓகேங்களா? ஸோ சேரர்கள் வந்து வஞ்சி தலைநகரமாக கொண்டிருக்காங்க. சோழர்கள் வந்து உறையூரையும் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் லேட்டரில் காவேரி பூம்பட்டினத்தையும் வந்து கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் சாரிங்க, ஒரு 45 மினிட்ஸாக நடத்திட்டு இருக்கு, கொஞ்சம் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மனசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் மதுரை. ஏன்னா வந்து இப்போ இவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் டைம் கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ ஒரு யூனிட் தான் போட்டிருப்போம். ஸோ எல்லா யூனிட்டும் போனோம்னா அதை நாங்கள் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது சீக்கிரமாக ஒரு 1 ஹவரில் முடிக்கணும் அப்படின்றதுலாம் பார்க்குறோம். உங்களுக்கு எங்களுடைய உழைப்பு மற்றும் வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நாங்கள் மேலும் மேலும் வந்து தம்ஸ் அப் வச்சு தான் க்ரியேட் பண்ணி போடலாமா அப்படின்றத வரும். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. ஓகேங்களா? சங்கம் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் 5 ரீஜன் சொல்லுவாங்க. ஓகே, ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலைனா குறிஞ்சி தான் கபிலர், முல்லைனா வந்துட்டு இவங்க பேயனார், நெக்ஸ்ட் மருதம்னா வந்து இவங்க நெய்தல் வந்துட்டு ஓரம்போக்கியார், பாலை வந்துட்டு இவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து யார் யார் வந்து என்ன ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த 5 இணைகள் அந்த காலத்தில், சங்க காலத்தில் விமன் அதாவது பெண் புலவர்களும் அதிகமாக இருந்தார்கள். அவர்களுக்கான சுதந்திரம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஹீரோயிக் ட்ரெடிஷன் அல்ல வேல்யூ ப்ரைஸ்னால் ஒரு மன்னனையோ இல்லை ஏதாவது ஒரு புலவர்கள் வந்துட்டு எப்படி எழுதுவார்னா ஒரு மன்னனை இல்லைனா அந்த அதுக்கு கீழே கூடிய ஒரு வாரியர்ஸ். ஓகேங்களா? ஒரு போராளியை வந்துட்டு ஒரு மெயின் லீடாக வச்சு அவர்களை ஹீரோயிசமாக காட்டி இருக்கக்கூடிய நூல்கள் அதிகமாக வந்து அந்த சங்கமேஸ் காலத்தில் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் முதலில் வந்து விவசாயம், அந்த விவசாயத்தை ட்ரேட் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே இவங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்குது. வணிகம் மற்றும் விவசாயம் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ரோமர்கள்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் இத்தாலியை சேர்ந்தவர்கள். அந்த ரோம பகுதிகளிலையும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அதாவது வணிகம் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரோமர்களில் வந்து என்ன எப்படி வந்து ப்ரூஃப் இருக்குது மேம், நீங்கள் ஏன் மற்ற நாடுகள் சொல்லாமல் ஏன் பர்டிகுலர் ரோமர்கள் வந்து சொல்கிறீங்க சங்கமேஜ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் தமிழில் படிக்கும்போது நாங்கள் படித்தோம் 7ஆம் வகுப்பில் யவன பிரியர்கள் யவனர்கள் நீங்கள் முன்னே சொன்னீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோம நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோம நாட்டில் நம்மளுடைய தமிழ் காயின் ஒன்றும் கிடச்சிருக்கு, கோல்டு காயின். அதுதான் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ சங்கமேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ரிலீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி கடவுள் முருகர். இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயங்கரமாக கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா மற்ற எல்லா கடவுளையும் கம்பேர் பண்ணும்போது முருகரை தான். அந்த முருகரை வந்து மிக முக்கியமான கடவுளாகவும் மற்ற கடவுள் மற்ற எல்லா இந்து கடவுளையும் வணங்கக்கூடியவர்கள் சங்க ஏஜாக இருந்திருக்காங்க. ஓகே, வேலன், முருகன் பயங்கரமாக முருகருக்கான நிறைய பாடல்கள் வந்து உருவாயிருக்கும். அவ்வளோ வந்து முருகருக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இது கொடுத்து தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது தான். உங்களுக்கு பார்ட் 13 மொத்தம் 13 டாபிக்ஸ் இருக்குமே, இந்த 13 டாபிக்ஸும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு சம்மர் டைம்லைனா ஒரு குயிக் ரிவிஷன் சார்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது நாங்கள் காலேஜ் எல்லாமே சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது நான் எப்பவுமே கொடுப்பேன். நம்ம ரொம்ப நேரம் ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு நடக்கும்போது 45 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான் ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் நமக்கு போயிடும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ அந்த 45 மினிட்ஸ் நம்ம நடத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு நெசசிட்டி எனக்கு இப்போ நடத்தி அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இன்னும் 10 டேஸில் எக்ஸாம் இருக்கும். காலேஜில் நம்ம இப்படி நடத்த முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் பேசணும்னா அப்புறம் அப்படியே சும்மா லைட்டாக வந்து அப்படியே அதை சுற்றி ஒரு கதை, அதுக்கப்புறம் திருப்பியும் 10 மினிட்ஸ் கிளாஸ் அப்படி டீச் பண்ணுவோம். அது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டா அப்படியே நம்ம அடுத்த கிளாஸ்க்கு நான் போக மாட்டேன். எப்போவுமே வந்து ஒரு ரிவிஷன் சார்ட் இந்த மாதிரி ஒரு சம்மரி டைம்லைன் போட்டு நம்ம இதெல்லாம் படித்தோம்ப்பா இன்னைக்கு ஃபுல்லும் பாருங்கள் நம்ம இந்த டாபிக் பற்றி படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி வந்து ஒரு சார்ட் மாதிரி ஒரு அவங்க கையில் பேப்பரில் கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் சும்மா நம்ம இவ்வளோத்தையும் நான் 45 மினிட்ஸ் நடத்துகிற கிளாஸை அவங்க அடுத்த 45 மினிட்ஸ் நடத்துறது மறந்துடுவாங்க. ஸோ இப்போ வெறும் ஒரு சம்மரி சார்ட்டோ இல்லை டைம்லைனா அவங்க கிட்ட குயிக் ரிவிஷன் டைம்லைனா போட்டு கொடுத்தா ஜஸ்ட் அவங்க பின் பண்ணிட்டே வருவாங்க அந்த பேஜில். இப்போ நடத்துகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் வந்து அப்படி ஒட்டி வச்சுட்டே வருவாங்க, பின் பண்ணிட்டே வருவாங்க, இல்லை நோட்டில் கூட பின் பண்ணாங்க. ஜஸ்ட்டு எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு திருப்பி பார்த்தா போதும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சம்மரி டைம்லைன் போடுவோம். இப்போ நான் நடத்தின 13-15 பார்ட்டோடைய சம்மரி தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் படி பார்த்தோம்.
3000 வருஷம் பிசிஇ வரைக்கும். இண்டஸ் வேலி பொறுத்த வரைக்கும் 2500கள்லேருந்து சில புத்தகங்கள்ல 1900, சிலது பார்த்தீங்கன்னா இந்த ஜான் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜான் மார்ஷ் இவருடைய கருத்துப்படி 1750கள். வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1500கள்லேருந்து 600, மகாஜனபதாக்கள் 600லேருந்து 300, மௌரியன் வந்து 322லேருந்து 185. மௌரியனுக்கு அப்புறம் போஸ்ட் மௌரியன் அப்படின்னும் போது 185கள்லேருந்து 300 சிஇ வரைக்கும். ஓகேங்களா. குப்தர்கள் 300லேருந்து 550கள். அதுக்கப்புறம் அஷர்கள், போஸ்ட் குப்தாஸ் 550கள்லேருந்து 647. அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியாவில் அந்த டைமில் வந்து 300கள்லேருந்து 300 சி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் இருப்பாங்கன்னா மூவேந்தர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 13வது ஏன்ஷியன் இந்தியன். அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியனுடைய ஆர்கிடெக்சர் வந்து 3ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க, 3 ஃபேஸாக பிரிச்சிருப்பாங்களாமா. அந்த 3 ஃபேஸ் வந்து பீரியாடிக் ஸ்டைல் எப்படின்னா ப்ரீ மௌரியன் உடைய பீரியாடிக் ஸ்டைல். ஓகே, மௌரியன் அண்ட் ப்ரீ மௌரியன், மௌரியர்களுக்கும் மௌரியர்கள் முன்னால் இருந்த மௌரியர்களும் எப்படி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் போஸ்ட் மௌரியன் பொறுத்த வரைக்கும் புத்திசமும் ஜெயினிசமும் அதிகமாக இருக்கும். அவருடைய கலைகள் அதிகமாக இருந்துச்சாம். கேவ்கள் ஆகட்டும், ஸ்டூபாஸ் ஆகட்டும், சாஞ்சி ஸ்டூப்பா ஆகட்டும், இந்த மாதிரி போஸ்ட் மௌரியனுடைய காலத்தில் இருந்ததாமா. ப்ரீ மௌரியன் காலத்துலேயும் வந்து என்ன இருந்ததுன்னா ராக்கெட் ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு பெரிய குகை, ஒரு கல் இருக்குது. ஓகேங்களா. பாறையை உடச்சி செதுக்கி அதில் வந்து குடைஞ்சு உருவாக்குறது தான் இந்த ராக்கெட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஒற்றைக்கால் மண்டபம், இந்த மாதிரி பாறை, அது வந்து போஸ்ட் ப்ரீ மௌரியன், மௌரியர்களுக்கு முன்னால் இருந்தவங்க. மௌரியருக்கு அப்புறம் இருந்தவங்க தான் இந்த காந்தாரா, இந்த மதுரா ஸ்டைல்ஸ்லாம். குப்தா பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாசிக்கல் டெம்பிள்ஸ்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மௌரியனுடைய ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். நம்ம மௌரியனுடைய ஆர்கிடெக்சரில் முதல்ல பொலிட்டிக்கல் பவர் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய மிகப்பெரிய முக்கியமான எக்ஸாம்பிள் அசோகன் பில்லர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுன்னான்னு சொல்லுவாங்க. இந்த சூனாருடைய சாண்ட்ஸ்டோன். ஓகேங்களா. மணல் அந்த கல் சொல்லுவாங்க. அந்த கல் இது வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி அழகாக மௌரியர்கள் வந்து முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சாரநாத்தில் இருக்கக்கூடிய அந்த லயன் கேபிட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் நேஷனல் எம்பலம் அது. ராக்கெட் கேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பராபர் கேவ்னு சொல்லுவோம். அது பீகாரில் இருக்குது. இது வந்து இந்த மௌரியர்களான முக்கியமான எக்ஸாம்பிள். இந்த கேள்விகள் எப்படின்னா பராபர் குகை வந்து எங்கே இருக்குன்னா பீகாரில். அஜிவிகாஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயின் அண்ட் புத்திசம் ஆசிசிட்டிக்ஸில். புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான அது வந்துட்டு என்னன்னா ஸ்டூப்பா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சைதியா அப்படின்னா பிரேயர்கள் வந்து சைதன்யம் இல்லை சைதியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விகாரகம் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த விமானம்னு சொல்லுவோம் கோயில்களில், அந்த மாதிரி விஹாரா அப்படின்றது வந்து மொனஸ்ட்ரியாக இருக்காமா. ஸ்டூப்பாஸ் ரொம்ப இம்பார்ட்டனாமா. அந்த சாஞ்சி ஸ்டூப்பா எங்கே இருக்குது அப்படின்ற கேள்விகள் வந்தால் மத்திய பிரதேஷில் இருக்குது. அமராவதி ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய அமராவதி. நெக்ஸ்ட்டு பராகட், மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பராகட்லாம் முக்கியமான ஜெயினிசம் புத்திசம்கான எக்ஸாம்பிளாமா. காந்தார கலைகள் அப்படின்னும் போது உங்களுக்கு கனிஷ்கர் வருவாங்க, மதுரா ஆர்ட் வருவாங்க, போஸ்ட் மௌரியன் எரால. இந்த இன்ஃப்ளூயன்சர் பொறுத்த வரைக்கும் கிரேக்கர்கள் மற்றும் இந்தியர்களுடைய கலைகள் ரெண்டுத்தையுமே ஃபியூஷன் பண்ணி கொண்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த காந்தார கலைன்னு சொல்லுவாங்க. புத்தருடைய நிறைய ஸ்கல்ப்சர்லாம் இருக்காமா. அதில் புத்தர் எப்படி இருப்பாங்கன்னா கர்லி ஹேர் சொல்லுவோம். ஓகேங்களா. சில அந்த சைனாவில் சில கோயில்கள், இந்த தாய்லாண்டில் சில கோயில்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நத்தை வந்து இருக்கும். அதாவது கர்லி ஹேர்னு சொல்லுவாங்க. நத்தைகள் வந்து அவர் அந்த ஞானம் கிடைக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ பொறுமையாக இருந்தால் நத்தைகள் வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகும். அதை விட ஏரியோ தலைக்கு போய் ஸ்லோவாக உட்காந்துருச்சாமா. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தியானத்தில் இருந்தார் அப்படின்றதுக்கு ஸ்னெயிலாக அதுதான் அந்த நத்தைகள் வந்துட்டு கர்லியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்குலர் பாடி, அதாவது ஒரு பாடி எப்படி இருந்துச்சுன்னா மஸ்குலர் பாடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரோமன் ட்ரப்பாரின்னு சொல்கிறாங்க. இது மதுரா ஸ்கூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புத்தாவுடைய நிறைய ஸ்கல்ப்சர்லாம் வந்துட்டு அவர் எப்படி இருப்பார், ரொம்ப காம் டவுனாக இருப்பார், ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருப்பாராம். ஓகேங்களா. ஸோ காந்தாரா மற்றும் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப் கொஷின்ஸ் கீழே. ஓகேங்களா. இது 10th 12th காலேஜ்க்கு வந்து நம்ம இப்போ இது எழுதுவாங்க பார்த்தீங்களா செமஸ்டர், அவங்களுக்கான கொஷின்ஸ் அது. குப்தா ஆர்கிடெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கிளாசிக்கல் ஃபேஸ் அப்படின்னா அப்போ தான் டெம்பிளோட டைப்ஸ்லாம் நிறைய மாற ஆரம்பிக்குதான், புது புது டெம்பிள்ஸ் வந்து உருவாக்குறாங்க. விஷ்ணுவுக்கான நிறைய கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த தசாவதார டெம்பிள் வந்து திஹாகர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கும், நார்த் இந்தியாவில் நாகாரா ஸ்டைலில் இருக்குமா. டிராவிடியன் ஸ்டைல்லையும் பல்லவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மகாபலிபுரத்தில் கட்டியிருக்காங்களாம். ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாபலிபுரத்தில் இருக்க மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய டிராவிடியன் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க, பல்லவா ஸ்டைலையும் கட்டியிருப்பாங்க. இந்த நார்த் இந்தியாவில் நாகாரா ஸ்டைலில் கட்டியிருக்கிறத இந்த தசாவதாரம் 10 அவதாரங்கள் கொண்ட அதான் விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட இது கட்டியிருக்கிறது தான் வந்து தியாகர். ஓகேங்களா. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தசாவதாரம் கோயில் எங்கே இருக்குது, எந்த ஸ்டைலில் கட்டப்பட்டாங்கன்னு கேட்கலாம்.
சவுத் இந்தியாவுடைய ஆர்க்கிடெக்சர் பொறுத்தவரைக்கும் சங்கம், பல்லவர்கள் தான் முக்கியமானவர்கள். மகேந்திரவர்மன் 1 ஸ்டைல் என்னன்னா, ஒரு குடைவரை கோயில்கள்னு சொல்லலாம். ஒரு அழகான ஒரு பாறையை குடைஞ்சு கோவிலா கட்டுவாராமா. நரசிம்மவர்மன் வந்து இந்த அதாவது 5 ரதம்னா என்ன? தேர்கள். அந்த 5 ரதங்களை வந்து கட்டியிருக்காரு. ரதாஸ் ஆஃப் மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷோர் டெம்பிள் வந்து டிராவிடியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. நம்ம கடற்கரை கோயில்கள் வந்து. 14வது பாட்டு என்னன்னா ரிலீஜியஸ் வந்து வேதாஸ் இருக்கான், அதுக்கப்புறம் உபநிஷதங்கள், அப்புறம் புராணங்கள். எபிக் பொறுத்த வரைக்கும் ராமாயணம், மகாபாரதம். இதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அர்த்தசாஸ்திரா, சக்ரா சம்ஹிதா, காமசூத்ரா. இது எல்லாமே செக்யூலர் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மனிதனால் எழுதப்பட்ட செக்யூலர் லிட்ரேச்சர். சங்கம் பொறுத்த வரைக்கும் 8 தொகை 10 பாட்டு. புத்திஸ்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் திரிபீடக ஜாதக கதைகள், அதாவது புத்தருடைய பிறப்பு இறப்பை பற்றி சொல்கிற கதைகள் தான் ஜாதக கதைகள். ஓகேங்களா? டாக்ஸிலா பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மௌரியாவில் கூட நாலந்தா எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. குப்தருடைய காலத்தில் கட்டப்பட்டது. விக்ரமஷீலா பாலர்கள் காலத்தில் பீகாரில் தான் இருக்குது. ஓகேங்களா? பார்ட் 15 ஏன்ஷியன் இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மேத்தமெட்டிஷியன் அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளிக் ஆகிற விஷயம் என்னென்னா ஆரியப்பட்டா. சூனியம் அப்படின்னு சொல்லுவோம். 0 அப்படின்ற விஷயத்தை இன்வெர்ட் பண்ணது இந்தியர்கள் தான். ஸ்டில் இந்த பூஜ்ஜியம் இல்லை சூனியம் அப்படின்ற சூழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூனியம் கிடையாது, சூழியம்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் இல்லைனா 1க்கு அப்புறம் நீங்கள் என்ன போடுவீங்க? 1 1 1 1 2 2 2 அப்படியே போட முடியும். இந்த ஒரு விஷயம் 0 இல்லாமல் இருந்தால் வேர்ல்டில் நிறைய ஒரு இதுவே வந்து மாற்றம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ மிகப்பெரிய அழகான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் நம்ம இந்தியர்கள் தான். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் டெசிமல் சிஸ்டம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மேக்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு டேலி பண்ணி நான் ஒரு சம் வந்து டேலி பண்ணி போட்டுட்டு வரேன். எனக்கு வந்து அந்த சம் வந்து இப்போ நம்ம மார்க்கே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ ஒரு ஸ்லிப் டெஸ்ட் எடுக்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு ஸ்லிப் டெஸ்ட் எடுக்கிறேன். அதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 50க்கு வந்து ஒரு 45 அண்ட் ஆஃப் எடுக்கிறாங்க. சில ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 0.5 வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 0.5க்கு மேலே போனாலும் சரி, 0.5 இருந்தாலும் கன்சிடர்ஸ் 1. ஓகேங்களா? அப்போ 46 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நம்ம ரேங்க் கார்டில் போடுவோம், இல்லை வந்து காலேஜில் அப்படி போடுவோம். அதுதான் டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆரியப்பட்டா அவர்கள் வந்து பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் கண்டுபிடிக்கிறாரு. அப்ராக்சிமேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பை அப்படின்னா 22/7 சொல்லுவோம். இல்லை அப்படின்னா 3.1416 அப்படின்றது தான் பையோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்றத ஆரியப்பட்டா அவர்கள் சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ரானமி பொறுத்த வரைக்கும் ஆரியப்பட்டா அவர்கள் எர்த் அப்படின்ற விஷயம் வந்து ரொட்டேட் ஆகுது ஆக்சிஸ் வழியாக, அந்த ஆக்சிஸ் மூலியமாக தான் ரொட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? வராகமிகிரன் என்ன சொன்னால் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற இது வந்து ஆரிய சித்தாந்திக்கானா ஆரியப்பட்ட எழுது பஞ்ச சித்தாந்திகா அப்படின்னா வராகமிகிரர் எழுதுறது. ஓகேங்களா? ஸோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேத மெடிசன்லாம் வந்து தான் சராகர் அப்படின்ற வந்து சராகர் சங்கீதா அப்படின்ற ஒரு மெடிசன் இன்டர்னல் மெடிசன் புக்ஸுமே எழுதுறாராமா. இது மட்டும் இல்லாமல் சுஸ்ருதா அப்படின்றவர் தான் யாருன்னா சர்ஜரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரியோட ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்றது சுஸ்ருதா வந்து எழுதிய ஒரு நூல் தான் சுஸ்ருதா சங்கீதா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 16 பொறுத்த வரைக்கும் சொசைட்டி, எக்கனாமி, ரிலிஜன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதிக் பார்ட் 16 பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க சோசியல் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் வந்து ட்ரைபல், அதாவது பழங்குடி மக்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் எக்லாட்டீரியனா ஈக்குவலான வந்து ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேட்டல் வெல்த் அப்படின்னா மேய்ச்சல் இந்த மாடுகளுக்குலாம் வந்து ஒரு வெல்த்தாக வந்து கருதியிருக்காங்க. லேட்டர் வேதிக்கில் வர்ணாசிர முறை வருது. அந்த வர்ணாசிர முறை தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா பிராமணர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்திரியர்கள், அப்புறம் வந்து வைஷ்ணவாஸ், அப்புறம் சூத்ராஸ் அப்படின்னு வரும். மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டேட்டை வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால கேபிட்டல் அப்படின்றது இருந்திருக்கு. ஓகேங்களா? குப்தர் வந்து கூட்டாட்சி முறை இருந்திருக்கு. ஃபியூடலிசம் வந்து அப்போ தான் பீனிங் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து அப்போ தான் ஐராக்கியில் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? ஐராக்கினா என்னன்னா இப்போ வந்து ஹெரிடேட்டரி சிஸ்டமாக வந்து கொண்டு வராங்க. சங்கமேஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோயிக் கல்ச்சர் அதிகமாக இருக்குது. விமனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. விமன் பார்த்தீங்கன்னா பெண் பால் புலவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஔவையார் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிறைய பேர் வந்து காக்கை பாடியினராகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் வந்து அக்ரிகல்ச்சர் வேளாண்மை முதன்மை தொழிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சில்க் அப்படின்ற விஷயம் வந்து அதாவது சில்க் பார்த்தீங்கன்னா அதாவது பட்டுப்பூச்சிலேருந்து எடுக்கப்படுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து சைனாவில் நிறைய இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடுமே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காயின்ஸ் அப்படின்ற விஷயத்த மௌரியருடைய பீரியடில் வந்து நிறைய இருந்திருக்கும், யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோமில் வந்து நமக்கான எவிடன்ஸ் ட்ரேடோட எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கோல்டு காயின் அதாவது ரோமன் நாணயம் வந்து தமிழகத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லோத்தல் அப்படின்றது வந்து செயற்கை துறைமுகம், அங்கேயும் பயங்கரமாக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ செயற்கை துறைமுகம் வச்சு தான் ட்ரேடை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரிலீஜியஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டாமினன்ட் ரிலீஜியஸ் ட்ரெண்ட் வந்து இருக்காமா. வேதிக் கேஸ் பொறுத்த வரைக்கும் பாலிதிசம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நிறைய கடவுளை வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதிகமான கடவுள்களை வந்து கும்பிட ஆரம்பிக்கிற டைம் தான்
பிற்கால வேத காலம். 6வது நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் ஜெயினிசம், புத்திசம் வந்து அதிகமாக இருக்குது. மௌரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. யார் வந்து புத்திசம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா அசோகர் அவர்கள் இலங்கை வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணவரும் அசோகருடைய காலகட்டத்திலாம். யார் மகேந்திரா அவர்களும் அவருடைய பெண் அவர்களும் வந்துட்டு அதாவது அவங்களுடைய பையன் மற்றும் வந்து பொண்ணு இவங்க 2 பேத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசமை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களாமா. அதுக்கப்புறம் குப்தருடைய காலத்தில் இந்துயிசம் வந்து அதிகமாக இருக்காமா. ஸோ ஃபைனல் ரிவிஷன் சார்ட்டி தான் 1 பேஜ் சார்ட் ஓகேங்களா. ப்ரீ ஹிஸ்டாரிக் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாமா, வேட்டையாடுதல் பழக்கம். இண்டஸ் வேலி பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ்லாம் அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்காமா. வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஆரியர்கள் வர்ணாசிரம முறை இருந்திருக்கு. மகஜன பதாக்கள் பொறுத்த வரைக்கும் 16 மகஜன பதாக்கள் கோசலம் மட்டும் வந்து இண்டிபெண்ட் சுதந்திர அரசாக இருந்திருக்கு. மற்ற 15 மகஜன பதாக்களும் முடியாட்சி மன்னராட்சி கீழே இருந்திருக்கு. அதில் ஒன்று வந்து சவுத் இந்தியாவில் இருக்குது. மீதி 15 மகஜன பதாக்களும் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. மௌரியர்களுடைய காலம் அப்படின்னும் போது சென்ட்ரலைஸ்டு எம்பையர் இருக்கும். ஏன் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணோன்னா மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு, குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்ரலைஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்திய ஆட்சி மத்திய இல்லாத ஆட்சின்றத. போஸ்ட் மௌரியனா மௌரியர்களுக்கு அப்புறம் வந்து ஃபாரின் டைனசிட்டிஸ் நிறைய வருதாமல். கல்ச்சுரல்ஸ் வந்து கிரேக்கர்கள் இந்தியர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூஷன்ஸ் நிறைய பின்னல்கள் வந்து இருக்காமா. குப்தர்களுடைய காலம் வந்துட்டு என்னென்னா பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களுடைய இது அதிகமாகுது, விஷ்ணு வந்து வார்ஷிப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆர்ட் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆரியப்பட்டா போன்ற நிறையவர்கள் வந்து குப்தர் காலத்தில் இருக்காங்க. அசோடைய காலம் வந்து சங்க காலம் ஏஜும் அசோடைய காலமும் ரிலீஜியஸ் வந்து நிறைய மதிக்கிறாங்க. தமிழ் லிட்ரேச்சர்ஸ் வந்து வளருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 15 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கம்பேர் ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் அசோக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எஸ்ஏ, குப்தாவுடைய பீரியட் ஏன் கோல்டன் ஏஜ். அதுக்கப்புறம் 5 மார்க் சங்கம் ஏஜோடைய பாலிட்டி சொசைட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி, சமுத்திரகுப்தருடைய அச்சீவ்மெண்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் காந்தாரா ஆர்ட், திரிபிடகா, ஜாட்டகா, கிரேட் பாத் ஆஃப் மொகஞ்சதார் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி மேம் இன்னைக்கு இன்னும் 10 days தான் இருக்குது. நான் படித்ததை ஒரு ரிவிஷன் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக எங்கள் யூனிட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சரோட தான் இருக்கும். ஒன்ஸ் டைம் நீங்கள் வாசிச்சா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்ற தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கான யூனிட் டெஸ்ட் வந்து 10 days தான் இருக்கலாம். தாராளமாக 250 பிஜிடிஆர்பிக்கலாம். லாஸ்ட் 5 days வரைக்குமே வந்து நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்டு தான் லாஸ்ட்டாக கேட்டவங்களுக்கு. ஸோ 250 பே பண்ணி உங்களுக்கு 10 யூனிட்கான டெஸ்ட் சீரிஸும் வாங்கிக்கலாம், 1000 கொஷின்ஸும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்ற தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து யூஜிடிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரிவிஷன் பிடிஎஃப் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபுல் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி 894078768567 நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டீமும் நானும் வந்து கூடிய விரைவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு எங்களுடைய எஃபர்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து தம்ஸ் அப் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.